டியூஷன் போயிட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமா. ஜெனிஃபர் சார், அந்த குமார்ன்ற ஸ்டூடெண்ட்டும் உங்க ஸ்கூல் தானே? ஒழுங்கா படிக்கிறானா அப்பப்போ பாத்துக்கோ சரியா? எல்லாரும் சேர்ந்து நல்ல மார்க் வாங்கணும். நீ மட்டும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கூடாது. ஷார் சார், கண்டிப்பா. ஓ வாங்க மேடம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டியூஷன் வரதுக்கு. ஆமாடி, வீட்டுல இருந்து கிளம்புறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு எட்டச்சடை எங்க டியூஷனுக்கு நான் படிக்கதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் பப்பா அழகா இருக்குடி, செமையா இருக்கு. தேங்க்ஸ் டி. ஹேர் ஸ்டைல விட இன்னைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த பக்கா பத்மநாதன் சார் டியூஷன்ல படிச்ச எந்த ஸ்டூடெண்ட்டும் கம்மி மார்க் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. அதை யாரும் கெடுத்துடாம பாத்துக்கோங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஒரு 3 பீப்புளா குரூப் ஃபார்ம் பண்ணி பாத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடையாது. உனக்கு ஒரு வேளை என் கூட குரூப்பா இருந்து படிச்சா கம்ஃபர்டபுளா இருக்காது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா நான் வேற ஏதாவது டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க வேற ஏதாவது 3 பேரை படிக்கிறீங்களா? இதுல நான் அன்கம்ஃபர்டபுளா இருக்க போகுது. நம்மளால சேர்ந்தே படிக்கலாம். எங்க 2 பேருக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல.